இந்தியாவில் விளையாட்டுகளில் ஈடுபடும் பெண்கள் மீதான மனப்பான்மை படிப்படியாக மாறுவதால் இந்தியாவில் அதிகமான பெண்கள் விளையாட்டில் ஈடுபடுவதாக ஒரு ஆய்வு கண்டறிந்துள்ளது. இந்தியாவில் அதிகமான பெண்கள் விளையாட்டில் ஈடுபடுவதாகவும் அதை ஒரு தொழிலாக கூட கருதுவதாகவும் கூறியிருக்கிறார்கள். பெண்கள் விளையாடும் விளையாட்டு வீராங்கனைகள் மற்றும் இந்தியாவில் பெண்கள் மீதான அணுகுமுறைகளை ஆராயும் ஆய்வை நடத்திய நிறுவனங்கள் இப்பொழுது அதை வெளியிட்டுள்ளது. இந்த ஆராய்ச்சி 2020ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட இதேபோன்ற பெண்கள் விளையாட்டு மற்றும் பெண்கள் பற்றிய கணக்கெடுப்பை தொடர்ந்து வந்தது. சமீபத்திய ஆய்வுக்காக டிசம்பர் 2025ஆம் ஆண்டு முதல் ஜனவரி 2026ஆம் ஆண்டுக்கு இடையில் 14 மாநிலங்களில் 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் நேர்காணல் செய்யப்பட்டிருக்காங்க. இது 5 ஆண்டுகளில் விளையாட்டில் பங்கேற்பு மற்றும் மனப்பான்மை எவ்வாறு மாறிவிட்டது என்பதை ஒப்பிட்டு பார்க்க ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவுகிறது. பெண்கள் கிரிக்கெட்டில் விளையாடுவது தெளிவான மாற்றங்களில் ஒன்றாக தெரிகிறது. விளையாடுவதாக சொல்லும் பெண்களின் விகிதம் கணக்கெடுக்கப்பட்ட மாநிலங்களில் இரட்டிப்பாகியுள்ளது. 2020ஆம் ஆண்டில் 5% சமீபத்திய ஆய்வில் 10% அதிகரித்துள்ளது. இளம் பெண்களிடையே இந்த மாற்றம் மிகவும் அதிகமாக உள்ளது. 15 முதல் 24 வயதுக்குட்பட்ட பெண்களில் 16% பேர் கிரிக்கெட்டில் விளையாடுவதாக கூறுகிறார்கள். இதுவே 5 ஆண்டுகளுக்கு முன்பு 6% பேராக இருந்தனர். கலெக்டிவ் நியூஸ் ரூமின் தலைமை ஆசிரியரும் இணை நிறுவனருமான ரூபாஜா காலப்போக்கில் மனப்பான்மையும் பங்கேற்பும் எவ்வாறு மாறிவிட்டன என்பதை மதிப்பிடுவதற்காக இந்த ஆய்வு வடிவமைக்கப்பட்டுள்ளது என கூறியிருக்கிறார். நாங்கள் முதலில் ஆய்வு செய்ததிலிருந்து 5 ஆண்டுகள் என்பது கணிசமான நேரம். எனவே திரும்பி சென்று விஷயங்கள் மாறிவிட்டனவா என பார்க்க விரும்பினோம் என கூறியுள்ளார். 2020ஆம் ஆண்டில் இருந்ததைப் போலவே அளவுருக்களையும் நாங்கள் வைத்திருந்தோம். நாங்கள் முன்பு ஆய்வு செய்த மாநிலங்களுக்கு திரும்பி மொத்தம் 14 மாநிலங்களை உள்ளடக்கிய சிலவற்றை சேர்த்தோம். நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் 10,000 இளம் பெண்களை நேர்காணல் செய்தோம். மக்களின் மனநிலை எவ்வாறு மாறி வருகின்றன என்பதை புரிந்து கொள்வதே இதன் யோசனை. பல வழிகளில் விளையாட்டில், குறிப்பாக கிரிக்கெட்டில் பெண்கள் பற்றி நாம் ஏற்கனவே என்ன நினைக்கிறோம் என்பதை ஆய்வுகள் சொல்கிறது. இளம் பெண்கள் விளையாட்டை வித்தியாசமாக பார்க்க தொடங்கியுள்ளனர் என்பதையும் இந்த ஆய்வு சொல்கிறது. இப்பொழுது 4 ஒரு இளம்பெண் விளையாட்டு என்பது வெறும் பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் தங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கான சாத்தியக்கூறு என கூறுகிறார்கள். பெண்கள் விளையாட்டில் பார்வையாளர்களின் ஆர்வமும் அதிகரித்து வருவதாக தெரிகிறது. பதிலளித்தவர்களில் 51% பேர் கடந்த 6 மாதங்களில் பெண்கள் விளையாட்டு பற்றிய செய்திகளை பார்த்ததாக கூறியுள்ளனர். கிரிக்கெட் அவர்கள் கவனத்தில் பெரும்பகுதியை பெற்றுள்ளது. பதிலளித்தவர்களில் 28% பேர் மகளிர் பிரீமியர் லீக்கை பார்ப்பதாக கூறியுள்ளனர். 2020இல் முந்தைய T20 போட்டியை பார்த்த 15%னுடன் ஒப்பிடும் பொழுது இது அதிகம். கிரிக்கெட் பங்கேற்பில் பாலின இடைவெளியும் குறைந்துள்ளது. 2020ஆம் ஆண்டில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் 5 ஆண்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். சமீபத்திய கணக்கெடுப்பு இந்த எண்ணிக்கை இப்பொழுது ஒவ்வொரு பெண்ணுக்கும் 3 ஆண்கள் என்பதை நெருங்கிவிட்டதாக கூறுகிறது. விளையாட்டுகளை விளையாடாத பெண்கள் பதிலளித்தவர்களில் 65% பேர் நேரமின்மை முக்கிய காரணமாக சொல்லியுள்ளார்கள். 13% பேர் பாதுகாப்பு பிரச்சனையை மேற்கோள் காட்டியுள்ளனர். பெண்களின் விளையாட்டு பற்றிய கருத்துக்களும் கலவையாகவே உள்ளது. பதிலளித்தவர்களின் 43% பேர் இது ஆண்களின் விளையாட்டை விட குறைவான பொழுதுபோக்கு என கூறியுள்ளார்கள். மக்களுடைய சமூக மனப்பான்மைகளில் ஏற்படும் மாற்றங்களை விட பெண்கள் விளையாட்டில் பங்கேற்பதில் ஏற்படும் மாற்றங்கள் வேகமாக நடக்கிறது என ஆய்வுகள் சொல்கிறது. பெண்கள் விளையாட்டில் ஈடுபடுவதில் இன்னும் சவால்கள் நிறைந்துள்ளது. சமூக மனப்பான்மைகள் அவ்வளவு விரைவாக மாறவில்லை என்பதை ஆராய்ச்சி காட்டுகிறது. இந்த வகையான மாற்றங்களுக்கு பொதுவாக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். அதிகமான பெண்கள் விளையாட்டில் ஈடுபட தொடங்கும் பொழுது அவர்களுடைய மனப்பான்மை படிப்படியாக மாறத் தொடங்கும். விரைவில் இந்திய பெண்கள் எல்லா விளையாட்டுகளிலும் கோலோச்சி உலகில் முன்னணி விளையாட்டு வீராங்கனைகளாக மாறுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உலகமே இந்திய விளையாட்டு வீராங்கனைகளை வியந்து பார்க்கும் நாள் விரைவில் வந்துவிடும்.